ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குட்டி ரயில் ஸ்டேஷனில். இந்த ரயில் ஸ்டேஷன்லேருந்து போகிற இடைப்பட்ட தொலைவில் பார்த்தீங்கன்னா, இந்த கரடு முரடான பாதையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பாதை சந்துக்குள்ளெல்லாம் சும்மா சின்னதாக ஒரு கேப்லாம் ரயில் போகுது. அங்கே அந்த பாதை நம்ம பார்க்குறதா சொல்கிறது போயிட்டுருக்கோம். அதாவது இன்னும் ட்ரெயின் வரல, ஏற்காக நிச்சிட்ருக்கோம். ட்ரெயின் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறது இந்த ரயில் ஸ்டேஷனுக்கு பார்க்குறது ரயில் வந்து சின்னதாக இருந்தாலையும் கூட்டம் வந்து கொஞ்சம் சரியான கூட்டம் தாங்க. இங்கே பாருங்கள், அதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான கூட்டமாக இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஏறாங்க. அந்தளவு கூட்டமாக இருக்குது. பிரச்சனை இல்லை. அதாவது பார்க்கறது சின்னதாக ஒரு ரயில் ஸ்டேஷன்லையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா சொல்கிறது சரியான மரம். இங்கே பாருங்கள், இந்த மரம். அதை பார்த்திங்கன்னா பேக் சைடில் பார்த்திங்கன்னா பாருங்கள் வெறும் காடு பாருங்கள், ஃபாரஸ்ட் காடு. வேளாலாம் இருக்குது. அந்த காட்சியை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து போகக்கூடிய பாதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்க. அதாவது அப்போலாம் அந்த காலத்தில் வந்து இந்த ரயில் எப்படி அதெல்லாம் அந்த பாதையை குடஞ்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து மிஷினே கிடையாது. அதாவது வெடி வைக்கிறதுக்கும் சரி, நோண்டுறதுக்கும் சரி. ஆனால் கையிலே அந்த காலத்தை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஒரு விஷயம் தான். பாருங்கள், ரயில் வந்துருச்சு, ஹார்ன் அடிக்குது பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ரயில் வர பாருங்கள். ஒருத்தர் ரோடு வந்து கிராஸ் பண்ணுறாரு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப அது டேஞ்சரு. ஏன்னா ரயில் வந்து ஸ்பீடாக வரும், ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒருத்தருக்காக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ரயில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். அதாவது இந்த காலகட்டத்தோட இப்போ ரயில் வந்து எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, ரயில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜின் இருந்துச்சு. டீசல் இன்ஜினில் சாரி, அந்த இது நிலக்கரி இன்ஜின் அதாவது நிலக்கரி இன்ஜின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீசல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் ரயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கு ரயில், அதாவது புல்லட் ரயில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரயில். எந்த அளவுக்கு அதாவது விஞ்ஞானம் வளர்ந்துட்டே வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரயில் எந்த அளவுக்கு மாறிட்டே வருதுன்னு பாருங்கள். ஆனால் அப்படியே மாறினாலும் என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன். அதாவது பாத்ரூம் ஆகட்டும், இல்லாமல் இந்த உணவாகட்டும், இந்த மாதிரி சிஸ்டங்கள்லாம் இன்னும் எல்லாம் மாறவே கிடையாது. வெளியே மட்டும் தான் மாறி இருக்குது, உள்ளுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் மக்களே. அதாவது இந்த ரயில் நிற்கும் போது வந்து நிறைய மக்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸை போட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக. எவ்வளோ பாருங்கள் நிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த வயிற்றுல பாருங்கள், இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பாருங்கள் பாவங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப இதாக இருக்கு இல்லையா மக்கள். எப்படி ஒன்று ரயில் ஏறியாச்சு. இப்போ தான் அந்த குறுகிய அந்த பாதையிலையும் சரி, அந்த ரொம்ப அந்த டேஞ்சரான அந்த ரோட்லேயும் சரி, ரயில் எப்படி போகுது, அந்த காலத்தில் எப்படி அந்த மலையை குடஞ்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் சீ. அந்த காலையில் இந்த டைமில் வந்து ரயில் போகிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பயணம் சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி காலையில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரிலாக்ஸும் சரி, நிறைய பேர் சும்மா அது எங்கேயாவது ஊர் சுற்றுறதுக்காக பிளான் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சு உங்கள் பயணம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து கடைசியில் எண்டில் சொல்கிறேன், இது எந்த ஊர் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் போட்டியில் நிற்கிறோம். ரயில் இன்ஜின் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்கு. வேற லெவலாக இருக்குது மக்களே, பார்க்குறதுக்கு சரி செம்மையாக இருக்குது. இந்த காலையில் அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டு சந்துக்குள்ளே அந்த ரயில் போகிறதும் சரி வேற லெவலாக அந்த காட்சி நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், இதுதாங்க அந்த மலை பாதைன்னு சொல்ல பாருங்கள். இது ரொம்ப அந்த ரயில் போகிறதுக்குள்ள தெரியல, அதாவது அந்த முன்னாடி அந்த இன்ஜின் போகிறதுக்குள்ள தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேலே ஏதோ ஒரு காங்கிரீட் பாதை மாதிரி போட்டு விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே ஒரு சமீபத்தில் வந்து ரயிலில் வந்து தடம் புரண்ட இடம். இது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த மாதிரி கல் சரியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வளலாம் அடிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த மலையை எப்போ அந்த காலத்தில் எப்படி குறைஞ்சிருப்பாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜினே இதில் எதுவுமே இல்லை. அதாவது இன்ஜின்லாம் சொல்ல முடியாது, சாரி, இந்த எந்திரங்கள், அதாவது இப்போலாம் வந்து கொக்லைனு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி மக்கள் வேலை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க. இந்த காலத்தில் செய்ய முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், அங்கே சின்ன சின்ன குட்டி பிரிட்ஜு பார்க்கறது வேலையில் இருக்குது. அதே மாதிரி அந்த மயில் பாருங்கள், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா மக்களே, இந்த மயில் வந்து அடிக்கிற வெயிலும் சரி நிறையா மயில் வந்து இறந்துட்டே வருது. இது கண்டிப்பாக இது ஒரு பாதுகாக்க ஒரு விஷயந்தான். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, போகிறதுக்கு வேலைலாம் இருக்குது. அதுவும் அந்த காட்டு சென்டரில்
ஒரு ரயில் இப்படி போகிறது அட்டகாசமாக இருக்குது மக்களே. அதுவும் அந்த காடும் பார்க்குறதுக்கும் அந்த இயற்கையை பார்க்குறதுக்கும் அந்த அழகை ரசிக்கிறதுக்கும் இதெல்லாம் இல்லாமல் செம்மையாக இருக்குது, வேலைலாம் இருக்குது. ஒரு த்ரில்லிங்கான ஒரு பயணம் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த மலையெல்லாம் அந்த காலத்தில் எப்படிலாம் வெட்டிக்கலாம்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இங்கே பாருங்கள், முழுக்க முழுக்க இங்கே ஃபுல்லாக இந்த டேஞ்சராக ரோடு. அதாவது இந்த அந்த சொல்கிறது மழை காலத்தெல்லாம் ரொம்ப அந்த மழை பெய்யும் போதெல்லாம் அங்கே ரயில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன்னா மேலே இருந்து அந்த கல் சரிவுலாம் எப்போலாம் நடக்கும்னு தெரியாது. அதனால் இங்கெல்லாம் வந்து ரயில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இல்லை மழை காலம்லாம் ரயில் இந்த அளவுக்கு ஸ்பீடு போகிறதே ரொம்ப அதிசயம். இங்கே பாருங்கள் மக்களே, அந்த பாருங்கள் அந்த மலையேருந்து நம்ம ஒட்டிட்டு போகிற மாதிரியே பார்க்கலாம் ரயில். அதாவது அந்த உறைஞ்சிட்டு போகிற மாதிரியே. ஆனால் கொஞ்சம் நம்ம இது பார்க்கும்போது தெரியுது அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே நான் வாயு போனதான் பார்த்தேன், என்னடா இது மலைக்கு என்ன போய் உறைஞ்சிட போகுது ரயில் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். வேற மாதிரிங்க அந்த ரயில் பயணம் செம்மையாக இருக்குது. நானும் கொஞ்சம் சரி இன்னமும் நினச்சிட்டு இருந்தேன், இந்த அளவுக்கு ஒரு பயணம் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொல்கிறது எக்ஸைட்டாக பண்ண முடியல. இந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பயணம் தாங்க. ஒரு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் காலையில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இந்த பாதை, அதாவது இந்த மாதிரி இக்கட்டான பாதையும் சரி, இந்த மலைகளும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதோட நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் நடந்து வந்தீங்க, இந்த மாதிரி பாதையெல்லாம் நீங்கள் ஜாலி சொல்கிறது மிச்சு நல்லா ரசிச்சுட்டு பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இந்த இயற்கைகளும் நல்லா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே ஒர்க்கான பிளேஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. அதாவது மழை இல்லை, மழை இல்லாமல் தான் அந்த கொஞ்சம் காடெல்லாம் கொஞ்சம் வறண்டு போயிருக்கு. மழை காலம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். அப்படி பச்சை பசியன்னு இருக்கும் அந்த இடமெல்லாம். அப்படியே பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்ம இந்த காட்சியெல்லாம் சொல்கிறது, இந்த சினிமா பாணியெல்லாம் நம்ம ரயில் போகும்போதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இந்த காட்டில் இந்த இயற்கை காட்சியும் சரி, அந்த தண்ணி காட்சியும் சரி, அந்த மாதிரி காட்சியெல்லாம் இங்கே கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது மழை இல்லை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த மலை பாருங்கள் செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கும் வேலைலாம் இருக்குது. சுற்றிலும் அந்த ஃபாரஸ்ட்டில் பார்க்குறதுக்கும் அட்டகாசமாக இருக்குது. பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்க மக்களை, எப்படி அந்த ரயில் எப்படி சொல்கிறது வளைஞ்சிட்டு போகிற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். வேற விடுங்க. அதாவது இங்கிட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மலை சந்துக்குள்ளேயே போயிட்டுருக்கு ரயில். அதாவது பாருங்க, வா பார்க்கறதுக்கே வேறவளாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லென்த்தான ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜில் ரயில் கணக்கதும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிட்ஜு. இது சும்மா ஒரு குட்டி ஒன்று தான், சின்னதான். இன்னொன்று பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதை பார்க்கவும் அதில் பார்த்தீங்கன்னா வேறவளாக இருக்கும். அது இது ஏன் அந்த மாதிரி தடுப்பு சூறை போட்டு வச்சுக்கோங்கன்னா, இந்த மாதிரி கல் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு விஷயம், பெரிய விஷயம் நடந்துச்சுங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கல் பாருங்கள் சரிஞ்சு வந்துருக்கீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன கல். அது வராமல் இருக்கிறதுக்காக, ரயில்வே ட்ராக் வராமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி தடுப்பு சூறை போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, அங்கே ரயிலில் ஏறணும் சரி. இப்போ தான் ஏதோ ஒரு இந்த கொஞ்சத்தில் தான் அந்த இன்ஜினை முன்னாடி இன்ஜினை பார்த்தேன். அந்த அளவுக்கு பார்க்க முடியாத அளவுக்கு பாருங்கள், வேற லெவலான ஒரு பயணங்க. அங்கே பாருங்க மக்களே, அந்த ரயில் பாருங்கள் எப்படி அந்த உறைஞ்சிட்டு போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த இதில் இந்த பாறையில் உறைஞ்சிட்டு போகிற மாதிரியே இருக்குது. முன்னே பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல அப்படியே ரயில் அந்த உறைஞ்சிட்டு போகிற மாதிரியே அந்த காட்சி நான் பார்த்தேன். எனக்கு சும்மா அள்ளு ஊற்றிச்சு சொல்லலாம். மக்கள் எங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜு பாருங்கள் த்ரில்லிங்கான இருக்கும். இந்த இருக்கிறதுலேயே இந்த பிரிட்ஜ் வந்து த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரி பாருங்கள் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிரிட்ஜ் தாங்க. இந்த பிரிட்ஜ் தான் வேலைலாம் இருக்குது, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்குது. அந்த ரயில் கடந்தது சும்மா வந்து சொல்கிறது எப்போ அந்த இது நடக்குமே தெரியல, அந்த அளவுக்கு டேஞ்சராக இருந்தது அந்த பிரிட்ஜை மட்டும். இப்போ தாங்க ரயில் வருங்க, அதான் சைட்டாக வருது. முன்னாடி அந்த இன்ஜினை பார்க்கலாம். வேற லெவலான ஒரு பாதை, செம்மையாக இருந்தது.
அதாவது அந்த பிரிட்ஜ் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு பிரதர் வந்து பேசிட்டு தந்தோன்னு பேசிட்டே இருந்தார். அடுத்து என்ன பேசணுமே நமக்கு அடுத்த டக்குன்னு தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணி ஒரு ஏரி நம்ம பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு சரியான பயங்க எங்கே அள்ளு விட்டுருச்சுங்க. நிச்சிட்டு இருக்கும்போது நான் பயங்கர அள்ளு விட்டுச்சு எனக்கு கொஞ்ச நேரத்தில். என்னடா இப்படி ஒரு பிரிட்ஜியா அப்படின்ட்டு நானே மெயின் பார்த்து பார்த்தாலும் சரிங்களா. இது எடுத்துன்னா பார்த்தீங்கன்னா 100 அடி லென்த், அதாவது ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது மேலே அந்த ரயில் போயிட்டு இருக்குன்னா எப்படி சொன்னா வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஏணி சென்டரில் ஒரு 100 அடிக்கு மேலே அந்த ரயில் போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிங்க. பயங்கரமான ஒரு பயணம் சொல்லலாம். இங்கே பாருங்க, நெல் ஒரு காட்சிகள் பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. வேற இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்து நினைக்கிறேன். ரயில் ஸ்லோவாகுது. இங்கே பாருங்க, ஒரு பிரதர் எட்டி பார்க்குறாரு பாருங்க. சரியான பயனுங்க, செம்மையாக இருக்கு, வேளாவா இருக்கு. மக்களே நான் தருமபுரி தான். மக்களே எங்கே பாருங்க, இப்போ நம்ம சிவாடி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் நம்ம எங்கே ஏறணும் பார்த்தீங்கன்னா முத்தமட்டி ரயில்வே ஸ்டேஷனு. அந்த சிவாடிக்கும் முத்தமட்டிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவுலாம் சரியான ஒரு த்ரில்லிங்கான சம்பவம். அதே மாதிரி அந்த பிரிட்ஜு காட்சும், அதே மாதிரி இந்த ஏரியில் செம்மையாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு வேலையோட இருந்துச்சு. மறக்காமல் என்னைக்குன்னா நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த லைவும் சரி வேலையோட இருக்கும் பாருங்கள். தம்பி இந்த ரயில் பயணம் எப்படி இருந்துச்சு? நான் வந்துட்டு சேலத்துலேருந்து வரேன். இந்த ரயில் பயணம் வந்துட்டு இங்கே நிறையா இயற்கை வளம் பார்த்தேன், நிறைய விவசாயம் பார்த்தேன், நிறைய மாடை பார்த்தேன், நிறைய மயிலை பார்த்தேன். நல்லா இருந்தது. இது ஒரு நல்ல அனுபவம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறதெல்லாம் நல்லா இருக்கும். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே தம்பி. அந்த தம்பி இந்த முதுமுட்டில இருந்து அந்த மலை சென்ட்ரலுக்குலாம் நல்லா வைக்கலாம். அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு கீழே பாலம்லாம் நிறைய வந்தது, ஏரி ஒன்று நடுவில் வந்தது, அதுவும் நல்லா இருந்தது. மலையெல்லாம் செதுக்கி வச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. நடுவில் பாலம் வந்து ரயில் பாலம் பயணம்னா நான் சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். ரயில் இந்த பயணத்துல அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் விவசாயம் பத்தி. அதாவது வெளியில இயற்கை எல்லாம் எப்படி இருக்கு, போலீஸ் அவங்க எல்லாம் எப்படி இந்த சைடெல்லாம் பாதுகாப்பு தராங்க, இந்த சைடு இருக்கிற வீடுகள்லாம் எப்படி இருக்கு, அதாவது கிராமத்துல எப்படி வாழ்றது, இங்க எல்லாம் கஷ்டமா இருக்குமா எப்படி. அதுக்கப்புறம் இந்த மலைங்களுக்கு நடுவுலாம் செதுக்கும் போது ட்ரெயின் எல்லாம் போகும்போது அது செம்மையா இருக்கு இந்த காட்சியெல்லாம். அப்புறம் சுத்தி பாத்தீங்கன்னா மலைங்கள்லாம் இருக்கு, சுற்றியெல்லாம் மலைங்கள்லாம் இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்குங்க வரும்போது நிறைய மயில்கள் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறேன். இந்த பயணத்தில் நீங்கள் வந்தால் அதிகமாக கற்றுப்பீங்க மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க வந்து நல்ல ஒரு அந்த பயணத்தை அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் பயணம் இதோட முடிஞ்சு திருப்பணும். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் வேற ஒரு நண்பர்கள் கூட எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கேட்டு பார்க்கலாம். ஆனால் இவங்க வந்து நல்லாவே சொன்னாங்க. சுவாரஸ்யமாக அவங்க சொல்கிறது போதும், அவங்க இந்த சின்ன பசங்க சொன்னும் போதும் வேலைவலாக இருந்தது, செம்மையாக இருந்தது.